நாங்க கேட்கிற கேள்விகள் அதுதான். திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா, சிக்கந்தர் மலையா? அதே போல தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க, அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய வகுப்பு பிரச்சனை, இது மத கலவரம். ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல பிரச்சனை இல்லை. அவங்க எங்கேயும் கோர்ட்ல அப்பீலுக்கு போகல, அவங்க எங்கேயும் வந்து இறங்கி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணல. ஆனா இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமா இருக்குதுங்க. ஹிந்து அறநிலையத்துறை. ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க? பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு, கோயில்களை காப்பாத்துறதுக்கு, ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை திமுகவோட, இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு எதுக்கு பேரு ஹிந்து அறநிலைத்துறைன்னு வைக்கணும்? அதை எடுத்துடலாமே. ஹிந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். அதை நீட்டா கணக்கெடுத்து அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு.